We set up this project about 15 or so years ago to explore how textile waste could be repurposed into a circular system, getting it off landfills completely. And this project is actually the production place where ideas for, it's almost like a lab, where ideas for the repurposing of waste textile from tiny little bits, little scraps, little strands, larger pieces, all kinds of material that comes in, is sorted, sifted, and then put together as ideas for either utilitarian works or tapestries. At present, the girls are being skilled to expose them to a wide range of possibilities, and we hope to gradually build skills and confidence so that one can move into the more artistic possibilities beyond the basic. It's also part of a larger project which gives into a city-based possibility for fungible ecosystem across the city to get textile waste completely off landfills. So we're really hoping that it can set a model and a prototype in place which gets to look at cleaner water for lakes and tanks when sizable chunks of virgin textile waste, which is toxic because it's fresh bleach, it's fresh chemical dyes which might leach, it's the possibility of new fibers breaking down and affecting fish life, etc. So we're hoping that this can really demonstrate the possibility of doing this at a much larger scale across the city. My name is Preeti. என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து 1 year ஆகுது. ஸோ அது வரைக்கும் நான் வெளியே எங்கே வந்ததில்லை வேலைக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர வேலைக்கு. ஸோ என் பசங்க எஜுகேஷனுக்காக நான் என் வீட்டை பார்த்துக்கிறதுக்காக நான் இங்கே வரேன் வேலைக்கு. அப்புறம் எங்கள் பசங்க ஸ்டடீஸ்க்காக. ஸோ இங்கே வெறும் கேர்ள்ஸ் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன். என் பேர் சோஃபியா. நான் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வேலையிலேருந்து நின்றுட்டேன். எங்கள் வீட்டில் என் டேடி மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தார். நான் எங்கள் ட்ரைனிங்க்கு சொன்னாங்கன்னு வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேடி இறந்துட்டு இருந்தனால இப்போ நான் இங்கே வந்து இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. என் பேர் தீனா. நான் எங்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை பண்ணுறேன். எனக்கு 2 பசங்களும். பாப்பா பிகாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் போயிருக்கேன். பையன் வீட்டில் இருக்கிறோம். 10th முடிச்சுட்டு கொஞ்சம் புது பழக்கத்தில் போட்டுருக்காங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாக ஃபிக்ஸ் ஆகும். கூலி வேலைக்கு போயிருக்கிறாரு. ஆனால் கஷ்டம்ட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு பிறகு எனக்கு எல்லா விதமாக நல்லதாக நடக்குது. 2 வேலை சாப்பிடும்போது இங்கே வந்துட்டு 3 வேலை சாப்பிட்டுக்கிறேன். பேர் காஞ்சனா. நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். டிஸ்கண்டினியூ. எங்கள் ஃபேமிலியில் 5 பேர். பேரண்ட்ஸ் இல்லை எனக்கு. நான் 10th முடிச்சுட்டு வீட்டிலேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயும் போனது கிடையாது. நான் வந்து தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டைலரிங் கிளாஸ் 6 months எடுத்தேன். அது மூலியமாக எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. தைக்கிறது எப்படி, ஃபால்ட் என்ன, கரெக்ட் எதுன்னு எல்லாமே நல்லா தெரிஞ்சு இதில் நிறையா கற்றுக்குனேன். அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு.